வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் 104 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம். இளம் பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞன் எடுத்த விபரீத முடிவு. துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சீன வாகனங்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். ஜனாதிபதி குறித்த அவதூறு கருத்து பகிரங்க மன்னிப்பு கோரிய முன்னாள் எம்பி. விடுதலை புலிகளின் முன்னணி உறுப்பினர் நீடியவனை சந்தித்த அனுர. ஜெட்டினுவர பிரதேச சபை எதிர்க்கட்சித் தலைவர் குடும்பத்துடன் உயிர் மாய்ப்பு. சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடம் பௌத்த மதகுருவின் வீட்டை இடிக்க உத்தரவு. நாடு கடத்தப்பட்ட முக்கிய குற்ற கும்பல் உறுப்பினர் விமான நிலையத்தில் கைது. இனி தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செவ்வணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் இருந்து நேற்றைய தினம் புதிதாக 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஒன்று முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த 8 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 31 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன்போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எலும்புக்கூட்டு தொகுதியுடனுமாக 96 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 104 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 2 நாட்களில் 8 சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இதுவரையான காலப்பகுதியில் 54 சான்று பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சிலாபத்தில் இளம்பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் உடலில் தீயிட்டு உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் சிலாபம் கொக்கவில பகுதியில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் வேலப்பெண்ணை அட்டக்கெல்லந்த பகுதியைச் சேர்ந்த 29 வயதானவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அங்கிருந்தவர்கள் உடனடியாக தீயை அணைத்து சிகிச்சைக்காக சிலாபம் மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த இளைஞர் சிலாபத்திற்கு எந்த காரணத்திற்காக வந்தார் என்பது இதுவரை வெளியிடப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சீன வாகனங்கள் மோட்டார் திறன்களில் உள்ள முரண்பாடுகள் காரணமாக துறைமுகத்தில் கிட்டத்தட்ட 1000 சீன தயாரிப்பு BYD மின்சார வாகனங்களை இலங்கை சுங்க திணைக்களம் தடுத்து வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மாதம் 6 தடவையாக இறக்குமதி செய்யப்பட்ட குறித்த ரக வாகனங்கள் அனைத்தும் 100 கிலோவோல்ட் மோட்டார் திறன்களை கொண்டவை என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இது பொருந்தக்கூடிய கலால் வரியை கணிசமாக அதிகரிக்கும் என்று கூறப்படுகின்றது. தற்போதைய வரி விதிகளின் கீழ் 100 கிலோவோல்ட்ஸ் மின்சார வாகனத்துக்கு நேரடி வரியாக 2.4 மில்லியன் ரூபாய்கள் விதிக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் 150 கிலோவோல்ட்ஸ் மதிப்பிற்கு 5.4 மில்லியன் ரூபாய் வரை வரி விதிக்கப்படலாம். இந்நிலையில் குறைந்த கிலோவோல்ட்ஸ் திறனை அறிவித்து அதிக வரிகளை தவிர்ப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டதா என்பது குறித்து சுங்க திணைக்களம் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தொடர்பில் அவதூறான கருத்தை வெளியிட்டமைக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜானக திஸ்ஸ குட்டியாராச்சி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளார். ஜனாதிபதி தொடர்பில் தான் தெரிவித்த கருத்துக்கு நிபந்தனையின்றி வருத்தம் தெரிவிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சியின் இன்றைய தினம் கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் அறிவித்துள்ளார். இந்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது நீதிமன்றத்தில் திஸ்ஸ குட்டியாராச்சி முன்னிலையாகி மன்னிப்பு கோரிய நிலையில் இரு தரப்பினரும் வழக்கில் பரஸ்பர தீர்வை எட்டியுள்ளனர். ஜனாதிபதியின் ஜேர்மன் விஜயம் விடுதலை புலிகளின் முன்னணி உறுப்பினர்களில் ஒருவரான நெடியவனை சந்திப்பதற்கே என்று பிவித்துறைகள உரிமைய கட்சித் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார்.
குறித்த விடயத்தை கட்சி தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தேசிய மக்கள் சக்தியின் பௌத்த பிக்குகள் கூட்டமைப்பு இனவாதத்தை தூண்டுவதாக எனக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்தனர். அத்தோடு என்னை கைது செய்யுமாறு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். ஆனால் நீதிமன்றம் சுயாதீனமாக நடந்து கொண்டது. ஜனாதிபதி ஜெர்மன் சான்சலரை சந்திக்கவில்லை என்றும் அவரை சந்திக்கவில்லை என்பதை நாட்டுக்கு கூறுவது ஜனாதிபதியின் கடமையாகும். இதனால் மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2023 ஜெர்மனிக்கு விஜயம் செய்தபோது கான்சிலரை சந்தித்தார். இன்றைய தினம் ஜனாதிபதி விதிவிலக்கு இருந்தாலும் ஜனாதிபதி பதவியை இழந்த பிறகு பொது நிதியை வீணடிப்பது தொடர்பான ஊழல் வழக்கில் குற்றம் சுமத்தப்படலாம் என அவர் தெரிவித்துள்ளார். ஜெட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் தனது குடும்பத்துடன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார். உயிரிழந்தவர்களில் ஜெட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் 52 வயதுடையவரும் அவரது 44 வயதுடைய மனைவி மற்றும் 17 வயதுடையவர்களது மகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஜெட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையிலும் அவரது மனைவி மற்றும் மகளின் சடலங்கள் வீட்டின் அறைகளில் இருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் SOCO அதிகாரிகள் இப்போது சம்பவ இடத்திற்கு வந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை இவ்வாறு உயிரிழந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடருத்து காப்பு பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட வீட்டை காலி செய்யுமாறு பௌத்த மதகுரு ஒருவருக்கு அத்தனகல்ல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறிப்பிட்ட மாதத்திற்குள் அந்த இடம் அகற்றப்படாவிட்டால் இந்த இடத்தை இடித்துவிட்டு குற்றம் சாட்டப்பட்ட துறவியிடமிருந்து செலவை அறவிடுமாறு நீதிபதி உத்தரவிட்டார். தொடர்ந்து காப்பு பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட வீட்டை காலி செய்யுமாறு ஒரு துறவிக்கு உத்தரவிட்டார். இதன்படி இந்த வழக்கு முன்பு அளிக்கப்பட்ட போது சம்பந்தப்பட்ட துறவி 2 மாதங்களுக்குள் கட்டுமானத்தை அகற்றுவதாக நீதிமன்றில் உறுதியளித்தார். இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட துறவியின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி எதிர்காலத்தில் நடைபெறவிருக்கும் கடின பூஜை விழா காரணமாக அவர் விலக முடியாது என்று கூறி கூடுதல் கால அவகாசம் கோரியிருந்தார். குறிப்பிட்ட மாதத்திற்குள் அந்த இடம் அகற்றப்படாவிட்டால் குறித்து அந்த இடத்தை இடித்துவிட்டு குற்றம் சாட்டப்பட்ட துறவியிடமிருந்து செலவை வசூலிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இந்நிலையில் இந்த வழக்கு ஆகஸ்ட் 24ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் குழுவின் உறுப்பினராக கருதப்படும் வெலிகம சகான் என்று அழைக்கப்படும் ஹிக்கடுவல் லியனகே சகான் சிசிகளும் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெலிகமவைச் சேர்ந்த 31 வயதான குறித்த சந்தேக நபர் சென்னையிலிருந்து இலங்கைக்கு வந்த நிலையில் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். மாத்தறை மற்றும் பாணந்தரை பகுதிகளில் கொள்ளை உள்ளிட்ட பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஹரக்கட்டா, மிடிகம சூட்டி மற்றும் குடு சலிந்து உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் நபர்களுக்காக அவர் துப்பாக்கிதாரியாக செயற்பட்டுள்ளார். இந்நிலையில் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக களுத்துறை குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.